வணக்கம். இன்றைய இந்த உரையாடலுக்கு உங்கள வரவேற்கிறோம். நாம இன்னைக்கு பார்க்க போற ஆதாரம் புன்னகையை தேடிய குரங்குங்கிற ஒரு சிறுவர் கதை. கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கலாம். ஆனா, இதுல ஒரு சோகமான குரங்கு எப்படி சந்தோஷத்த கண்டுபிடிச்சதுங்கிறதோட பயணத்துல, சில ஆழமான விஷயங்கள் இருக்கிற மாதிரி தோணுது. இந்த கதைய நாம கொஞ்சம் எப்படி சொல்றது? அலசி பார்க்கலாமா? ஒரு அழகான காட்டுல இருந்தும் சோகமா இருக்கிற அந்த குரங்கு, அப்புறம் அதுக்கு உதவி செய்ய வர்ற ஒரு கிளி, அவங்களோட பயணம், கடைசியா கிடைக்கிற அந்த புன்னகை. இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன அர்த்தம் இருக்கு? மகிழ்ச்சி, நட்பு, அப்புறம் நமக்குள்ளே இருக்கிற சந்தோஷம். இத பத்தி இந்த கதை என்ன சொல்ல வருதுன்னு கொஞ்சம் யோசிக்கலாம். நீங்களும் எங்களோட சேர்ந்து இதுல சிந்திக்கலாம். சரி, ஆரம்பிக்கலாமா? ம் ஒரு சின்ன பிள்ளைங்க கதைய எதுக்கு இவ்வளோ ஆழமா பார்க்கணும்னு நீங்க நினைக்கலாம் இல்லையா? ஆனா உண்மையில சொல்லப்போனா இந்த மாதிரி ரொம்ப எளிமையா தெரியற கதைகள்ல தான் சில சமயம் நம்மளோட அந்த அடிப்படை உணர்வுகள், உறவுகள் பத்தின பெரிய உண்மைகள் கூட ஒளிஞ்சிருக்கலாம். இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் தான். பெரியவங்களுக்கு கூட சில விஷயங்களை அதை ஞாபகப்படுத்தலாம், இல்லாட்டி புதுசா ஒரு கோணத்துல யோசிக்க வைக்கலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த கதையோட வர்ணனைகள் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த பட்டு போன்ற மென்மையான காடு, அப்புறம் காட்ராய் துணியில செஞ்ச மரங்கள், பருத்தி மாதிரி மேகங்கள், இதெல்லாம் சும்மா கற்பனைக்கு அழகு சேர்க்கறதோட இல்லாம கதைக்கு ஒரு ஒரு இதமான தொட்டு உணரக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்குது. அதுவே ஒரு நல்ல ஆரம்பமா இருக்கு கதைக்குள்ள போறதுக்கு. ஆமா, நீங்க சொல்றது சரி. அந்த வர்ணனைகள் ஆரம்பத்திலேயே நம்மள உள்ள இழுக்குது. பட்டு நூலால செஞ்ச மாதிரி ஒரு காடு, கார்ட்ராய் துணி மாதிரி மரங்கள், எம்ப்ராய்டரி போட்ட மாதிரி பூக்கள், ஃபெல்ட் துணி பட்டாம்பூச்சி. கேட்கும்போதே ஒரு மென்மை, ஒரு பாதுகாப்பு உணர்வு வருது. ஆனா, இவ்வளவு அழகா, தொட்டா இதமா இருக்கிற ஒரு சூழல்ல, நம்ம கதையோட ஹீரோ அந்த குரங்கு, அது மட்டும் ரொம்ப சோகமா இருக்கு. அதோட அந்த தெச்ச மாதிரி இருக்கிற புருவங்கள் கூட சுருங்கி போயிருக்கு. முகமே வாடி போயிருக்கு. சுத்தி இவ்வளவு அழகு இருந்தும் அது மட்டும் ஏன் இப்படி இருக்கு? இது இது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி இல்லையா? சில சமயம் வெளியில இருக்கிறது மட்டும் பத்தாது போல. நிச்சயமா இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். சில சமயம் நம்ம வாழ்க்கை வெளியில இருந்து பார்க்க நல்லா போற மாதிரி இருக்கும், சூழல் நல்லா இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி ஒரு வெறுமை, ஒரு குறை இருக்கலாம். நம்ம மனநிலைக்கும் நாம இருக்கிற சூழலுக்கும் எப்பவுமே ஒரு நேரடி கனெக்ஷன் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்கிறத இது காட்டுது. இதுல பாருங்க, குரங்குக்கு என்ன பிரச்சனைன்னு கரெக்டா சொல்லல. ஆமா, அது குறிப்பிடல. அதுவே ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அப்ப இது கேட்கிற நீங்க உங்க அனுபவத்தோடயோ இல்ல உங்க உணர்வுகளோடயோ அதை ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும். அந்த ஸ்பெசிபிக் காரணம் இல்லாததுனால அந்த உணர்வு இன்னும் பொதுவானதா எல்லாருக்கும் பொருந்துற மாதிரி ஆகுது. கரெக்ட். அந்த சோகமான நிலையில தான் அந்த கிளி என்றாகுது. அதுவும் சும்மா இல்ல. வானவில் நூல் மாதிரி இறகுகள், பொத்தான் மாதிரி கண்கள்னு ரொம்ப என்ன சொல்றது? பளபளப்பா, உற்சாகமா இருக்கு அந்த கிளி. அது குரங்க பார்த்து, "ஏன் சோகமா இருக்கன்னு?" கேட்டுட்டு அங்கிருந்து போகல. "வா, உன் புன்னகைய நாம சேர்ந்து தேடுவோம்" அப்படின்னு ஒரு ஒரு ஆக்ஷனுக்கு கூப்பிடுது. வெறும் ஆறுதல் சொல்றத விட, இந்த மாரி கூட நின்னு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றது, அது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அதுதான் நிஜமான ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரியும் தோணுச்சு. நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க சொல்றது ரொம்ப சரி. இதுல 2 முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு பாருங்க. ஒன்னு, சில சமயம் ஒரு மாற்றத்தை ஆரம்பிக்க ஒரு சின்ன தூண்டுதல் போதும். அது ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வரலாம், இல்ல வேற ஏதாவது மூலமா வரலாம். அந்த சோகத்திலேயே முடங்கி கிடக்கும்போது வெளியே வர ஒருத்தரோட சின்ன புஷ் தேவைப்படலாம். இங்க கிளி அதை செய்யுது. 2வது, அது வெறும் வாய் வார்த்தையோட நிக்கல, செயல்ல இறங்குது. ஆமா, சேர்ந்து தேடுவோன்னு சொல்லுது. அதேதான். இது வெறும் சிம்பத்தி இல்ல, இது ஆக்ஷன், ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி. சோ கிளி இங்க நம்பிக்கை, நட்பு இதோட ஒரு சிம்பலா இருக்கு. ம். அப்புறம் அவங்க பயணம் ஆரம்பிக்குது. பட்டுநூல் கொடிகள்ல ஊஞ்சலாடி போறாங்க. வழியில அந்த பட்டு துணி மாரி மிருதுவான யானை, முயல், மான் எல்லாம் கையசைக்குது. மறுபடியும் பாருங்க, அந்த மென்மையான பொருட்களோட குறிப்பு வருது. காட்ராய் மரங்கள், பட்டு கொடிகள்னு அந்த தொடு உணர்வு ஆசிரியர் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திட்டே இருக்காரு. அது ஒரு ஒரு சேஃப்டி ஃபீலிங் கொடுக்குது போல. இந்த பயணத்துல போம்போதே குரங்கோட மனம் லேசானதா ஒரு லைன் வருது. அப்போ அந்த பயணமே ஒரு மாற்றத்தை கொடுக்குது. ஆமா. அந்த பயணத்தை நாம வெறும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போறதா பார்க்கக்கூடாது. அது ஒரு ஒரு உளவியல் ரீதியான பயணம். ஒரு மெட்டஃபர்னே சொல்லலாம். அந்த மகிழ்ச்சியை தேடுறதுக்கு. இதுல என்னலாம் இருக்கு பாருங்க. மூமெண்ட் இருக்கு, அதாவது இயக்கம். ம். சூழல் மாறுது. வெளியில சின்ன சின்ன பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன்ஸ் நடக்குது. மற்ற விலங்குகள் கையசைக்கிறது மாதிரி. ஆமா. இது எதை காட்டுதுன்னா, சில சமயம் நாம பிசிக்கலா நகர ஆரம்பிச்சா கூட மென்டலா சில மாற்றங்கள் வரலாம். அந்த மென்மையான பொருட்கள்,
அந்த டெக்ஸ்சர் மறுபடி வர்றது வந்து ஒரு இதமான பாதுகாப்பான சூழலை கிரியேட் பண்ணி அந்த மாற்றத்தை இன்னும் கொஞ்சம் சுலபமாக்குதுன்னு தோணுது. ஒரு கரடு முரடான உலகத்துல தேடுறதை விட இப்படி ஒரு சாஃப்டான உலகத்துல தேடுறது கொஞ்சம் ஈஸியா இருக்கலாம் இல்லையா? நல்ல பாயிண்ட். சரி, அவங்க பயணம் பண்ணி கடைசியா ஒரு இடத்துக்கு வராங்க. அது வந்து ஒரு குளம். ஆனா சாட்டன் துணியால ஆன ஒரு கண்ணாடி குளம்னு சொல்றாங்க. ஆமா, சாட்டன் ஃபேப்ரிக் மிரர் பாண்ட். குரங்கு அந்த தண்ணீரை தன் முகத்தை பாக்குது. ஆனா அதே சோகமான முகம்தான் தெரியுது. அப்போ அது ஒரு பெருமூச்சு விடுது. அந்த டைம்ல தான் கிளி அந்த முக்கியமான விஷயத்த சொல்லுது. ஒருவேளை உன் புன்னகை உன் முகத்துல மட்டும் இல்லாம இருக்கலாம், ஒருவேளை அது உன் இதயத்துல தான் இவ்ளோ நாளா ஒளிஞ்சிருந்திருக்கலாம். இந்த வரி இது வந்து கதையோட டைரக்ஷனே மாத்துற மாதிரி இருந்துச்சு எனக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமா. இதுதான் வந்து கதையோட ஒரு ஒரு டர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம், சென்ட்ரல் பாயிண்ட். அது வரைக்கும் புன்னகைய ஒரு தொலைஞ்சு போன பொருள் மாதிரி வெளியில தேடிட்டு இருந்தாங்க. ஆமா, குளத்துல முகம் தெரியுதான்னு பாக்குறது கூட ஒரு வகையில வெளியே தேடுறதுதான். அதேதான். ஆனா கிளியோட இந்த வார்த்தைகள் வந்து அந்த தேடலை வெளியில இருந்து உள்ளுக்குள்ள திருப்புது. இது ரொம்ப ஆழமான கருத்து. மகிழ்ச்சிங்கிறது நம்ம அடையிற ஒரு பொருள் இல்ல. அது பெரும்பாலும் நம்மளோட மனநிலையை பொறுத்தது. ஒரு இன்டர்னல் ஸ்டேட். அது நம்ம முகத்துல தெரியுதா இல்லையாங்கிறத விட நாம உள்ளுக்குள்ள எப்படி ஃபீல் பண்றோங்கிறது தான் முக்கியம்னு சொல்ல வருது. வெளி உலக அங்கீகாரம் இல்ல புறத்தோற்றம் இதெல்லாம் தாண்டி அக உணர்வுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. அந்த உள்ளொலி கிடைச்சதுக்கு அப்புறம் குரங்கு என்ன செஞ்சதுங்கிறது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அது வந்து பாசி பிடிச்ச ஒரு வெல்வெட் பாறை மேல ஏறி விளையாட ஆரம்பிக்குது. ஆமா, அந்த மாசி வெல்வெட் ராக். அப்போ எதிர்பாராம வழுக்கி அந்த சாட்டின் தண்ணிய எங்கும் சிதறடிக்குது. அந்த கணத்துல அதுக்கே தெரியாம அதுகிட்ட இருந்து ஒரு மெல்லிய சிரிப்பு வருது. சாஃப்ட் லாஃப்ஸ். சிரிச்சதுக்கு அப்புறம் தான் அது நோட்டீஸ் பண்ணுது தன்னோட அந்த தைக்கப்பட்ட உதடுகள் ஒரு பெரிய பிரகாசமான புன்னகையா விரிஞ்சிருக்குன்னு. அதுவா முயற்சி பண்ணல. ஆனா அந்த வழுக்கி விழுந்த ஆக்சிடென்ட்ல சிரிப்பு வருது. இது ரொம்ப நல்லா இருக்கு. எதிர்பாராத தருணம். ஆமா, இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த மகிழ்ச்சி எப்படி வந்துச்சுங்கிறது தான். அது பிளான் பண்ணி சிரிக்கல. இல்ல, மாறா கவலையெல்லாம் மறந்து அந்த மொமெண்ட்ல தன்னை மறந்து ஒரு விளையாட்டுல ஈடுபட்டதால ரொம்ப ஸ்பான்டேனியஸா இயல்பா அந்த சிரிப்பு வந்துச்சு. இது வந்து நமக்கும் பொருந்தும்னு நினைக்கிறேன். சில சமயம் நாம சந்தோஷமா இருக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணும்போதோ இல்ல அதை பத்தி ஓவரா யோசிக்கும் போதோ அது கிடைக்காம போகலாம். ஆமா, பிரஷர் ஜாஸ்தியாகும். அதேதான். ஆனா இது மாதிரி இலகுவா கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருக்கும்போது சந்தோஷம் எதிர்பாராம வரலாம். இதுல பாருங்க, ஆக்ஷன், அதாவது வழுக்கி விழுந்து சிரிச்சது முதல்ல நடக்குது. அதை உணர்றது, புன்னகையை கவனிக்கிறது அதுக்கப்புறம் தான் வருது. அந்த புன்னகை கிடைச்ச உடனே காடு முழுக்க ஒரு கொண்டாட்டம். மத்த அந்த சாஃப்டான விலங்குகள்லாம் சேர்ந்து ஆடுறாங்க, பாடுறாங்க. ரிப்பன் கட்டி டெக்கரேட் பண்ண ஒரு டேபிள்ல துணியால செஞ்ச பழங்கள் இருக்கு. ஃபேப்ரிக் ஃப்ரூட்ஸ். ஆமா. அப்புறம் காடுராய் மரங்கள்ல லாந்தர் விளக்குகள் தொங்குது. பளபளன்னு நூல் மாதிரி ஒரு ஆறு ஓடுது. அந்த கிளிட்டர் த்ரெட் ரிவர். குரங்கைக்கு தனியா இல்ல, தன்னோட நண்பர்களோட சேர்ந்து சிரிச்சு விளையாடி மகிழுது. அந்த சமயத்துல அதுக்கு இன்னொரு விஷயம் புரியுது. மகிழ்ச்சிங்கிறது நீங்க கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்ல, அது மத்தவங்களோட பகிர்ந்துக்கிறது. ஆமா, ஆரம்பத்துல தனியா சோகமா இருந்த குரங்கு இப்போ எல்லாரோடையும் கொண்டாடுது. இது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது வந்து மகிழ்ச்சியோட அந்த சோஷியல் டைமென்ஷன், சமூக பரிமாணத்தை ரொம்ப அழகா காட்டுது. முதல் ஸ்டெப் குரங்கு தனக்குள்ள அந்த புன்னகையை கண்டுபிடிச்சது. அது ரொம்ப முக்கியம். ஆனா அந்த மகிழ்ச்சி முழுமை அடையிறது எப்போன்னா அதை மத்தவங்களோட ஷேர் பண்ணும்போது தான். இது நம்ம சமூக உறவுகளோட முக்கியத்துவத்தை காட்டுது. தனியா இருக்கும்போது கிடைக்கிற சந்தோஷத்தை விட ஃப்ரெண்ட்ஸோட, ஃபேமிலியோட ஷேர் பண்ணும்போது அந்த ஃபீலிங் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது, பெருகுது. ஆமா, அது பெருகுது. கதையோட ஆரம்பத்துல தனிமையில இருந்த குரங்கு கடைசியில ஒரு சமூக கொண்டாட்டத்தோட ஒரு அங்கமா மாறுறது இந்த கருத்தை நல்லா ஹைலைட் பண்ணுது. மகிழ்ச்சி ஒரு தனிநபர் அனுபவமா ஸ்டார்ட் ஆகி ஒரு கலெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸா மாறுது. கதையோட முடிவுல குரங்கு, கிளி, மற்ற நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பேட்ச் ஒர்க் துணி மாதிரி இருக்கிற ஒரு குண்டுல உட்காந்துருக்காங்க. பேட்ச் ஒர்க் ஹில். நல்ல வர்ணனை அதுவும். ஆமா, அங்க தங்க நூல் மாதிரி மின்மினி பூச்சிகள் வெளிச்சம் கொடுக்குது. குரங்கு தனக்கு உதவிய கிளிக்கு நன்றி சொல்லுது. அதுக்கு கிளியும் விளையாட்டுத்தனம், நட்பு இதோட முக்கியத்துவத்தை ஞாபகப்படுத்தினதுக்கு குரங்குக்கு நன்றி சொல்லுது. இப்போ குரங்கோட மனம் நிறைஞ்சி இருக்கு. ஹார்ட் வாஸ் ஃபுல். அதோட புன்னகை எப்படி இருக்குன்னு கடைசியா சொல்றாங்க பாருங்க. அது அன்பு, மகிழ்ச்சி மற்றும் நட்பின் மன்றத்தால் தைக்கப்பட்டது அப்படின்னு. ஆமா, ஸ்டிச்ட் வித் லவ், ஜாய் அண்ட் த மேஜிக் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். இதுங்கிற வார்த்தை அது ஏதோ பெர்மனண்டா அங்க இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. சோ இந்த கதையோட நேரடியான படிப்பினைகளை நம்ம கொஞ்சம் தொகுத்து பார்க்கலாம். முக்கிய கருத்து என்னன்னு பார்த்தா, நட்புடன் பகிரும்போது மகிழ்ச்சி வளரும். இதுதான் மாரல்.
ம். இதிலிருந்து நாம கத்துக்கக்கூடிய பாடம் என்னன்னா, கருணை, தைரியம், கிளி கூப்பிட்டதும் குரங்கு போனது ஒரு தைரியம்தான். அப்புறம் நட்பு. இந்த 3 சேர்ந்தா சின்ன சின்ன மொமெண்ட்ஸை கூட பெரிய சந்தோஷமா மாத்த முடியும். கரெக்ட். அந்த குரங்கோட பயணத்தை மறுபடியும் பார்த்தா அந்த ஸ்டேஜஸ் நல்லா புரியும். சோகம், கிளியோட சப்போர்ட், அப்புறம் அந்த பயணம், அப்புறம் அந்த உள்ளொளி கண்ணாடி குளத்துல கிடைச்சது, விளையாட்டுத்தனம் மூலமா வந்த சிரிப்பு, கடைசியா ஷேர்டு ஜாய், அதாவது பகிர்ந்து கொள்ளப்பட்ட மகிழ்ச்சி. இது ஒரு கம்ப்ளீட் எமோஷனல் growth ஜர்னி மாதிரி இருக்கு. அப்போ இந்த கதை மூலமா நாம பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் நமக்கு என்ன சொல்ல வருது? ரொம்ப வசதியான அழகான ஒரு சூழல்ல தனிமையில இருந்த ஒரு குரங்கு நட்போட உதவியாலையும் தனக்குள்ளே பார்க்க கத்துக்கிட்டதாலையும் அந்த இன்சைட், அப்புறம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம சும்மா விளையாட்டுத்தனமா இருந்தப்போ கிடைச்ச அந்த சிரிப்பாலையும் கடைசியா அந்த சந்தோஷத்தை மத்தவங்களோட பகிர்ந்துகிட்டதாலையும் ஒரு உண்மையான நிறைவான புன்னகையை கண்டுபிடிக்குது. இது ஒரு வகையில நீங்க கூட உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியை தேடும்போது சில சமயம் வெளியில பார்க்கறத விட உள்ள பார்க்க வேண்டியிருக்கலாம். சின்ன சின்ன எதிர்பாராத சந்தோஷங்களை ஏத்துக்க தயாரா இருக்கணும். அப்புறம் கிடைக்கிற அந்த மகிழ்ச்சியை மத்தவங்களோட ஷேர் பண்றதும் முக்கியம்னு சொல்ற மாதிரி இருக்கு. இங்க நான் ஒரு இறுதி சிந்தனையை மட்டும் முன்வைக்க விரும்புறேன், நீங்க யோசிச்சு பார்க்கறதுக்காக. இந்த கதை முழுக்க தொலைந்து போன புன்னகைய தேடி கண்டுபிடிப்பத பத்தி பேசுது, இல்லையா? ஆமா, தேடிய குரங்குனே பேர் இருக்கு. அதேதான். ஆனா நிஜ வாழ்க்கையில மகிழ்ச்சிங்கிறது உண்மையிலே அப்படி தொலைஞ்சு போற ஒரு பொருளா, இல்ல அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் நம்மளோட செயல்கள், நம்ம உறவுகள், நம்ம மனப்பான்மை மூலமா நாம தொடர்ந்து உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டிய ஒண்ணா? நல்ல கேள்வி. கதையோட கடைசியில வர்ற அந்த அன்பு, மகிழ்ச்சி, நட்பின் மந்திரத்தால் தைக்கப்பட்ட புன்னகைங்கிறது ஒரு தடவை கண்டுபிடிச்சிட்டா அது அப்படியே பர்மனண்டா இருக்குமா? இல்ல அத கருணை, தைரியம், நட்புங்கிற அந்த பாடங்களை நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணா மட்டுமே நிலைச்சு நிக்கிற மகிழ்ச்சிக்கான ஒரு சாத்தியக்கூறு, பொட்டென்ஷியல், இல்ல ஒரு ரிமைண்டரா மகிழ்ச்சிய ஒரு முறை கண்டுபிடிப்பதற்கும் அதை தொடர்ந்து உருவாக்கி கொண்டே இருப்பதற்கும் உள்ள இந்த வித்தியாசம், இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது யோசிக்க வேண்டிய விஷயம். நிச்சயமா யோசிக்க வேண்டிய விஷயம். ரொம்ப நன்றி. இந்த அலசல்ல எங்களோட இணைஞ்சிருந்ததுக்கு உங்களுக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் வேறொரு தலைப்புடன் சந்திப்போம்.